ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் என்ன, யார் என்று இவர்களை தெரிகிறதா, இவர் உள்நோக்கம் என்னன்னு தெரியுதா, இவங்க உள்ள என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் தான் உலுக்கி கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தை மட்டுமல்ல, வெளியிலையும் சரி, நாடு முழுவதுமே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கிய ஒரு இதாக இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அமித்ஷா குறித்த நீண்ட நாட்களுக்கு பிறகு அமித்ஷா குறித்த ஒரு பரபரப்பு செய்தி இது. அமித்ஷாவுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அசால்ட்டாக ஒரு எப்படின்னா, அம்பேத்கர்ன்ட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சை நேற்று நாடாளுமன்ற மேலவையில், அதாவது மக்களவை இருக்குது, மாநிலங்களவை இருக்குது, மாநிலங்களவையில் இது மாதிரியான ஒரு பேச்சை அமித்ஷா பேசினது தான் இப்போ சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. என்ன பேசினார், எதுக்கு பேசினார்னு பார்க்கலாம், வாங்க உள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் இப்போ 75 வருடங்களாக அரசியல் சாசன இது ரெடி பண்ணி, சரிங்களா, அதை ஒட்டி ஒரு டிஸ்கஷன் மாதிரி மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலேயும் வைக்கிறாங்க. கீழே அவங்க புரட்சி தலைவி யார், நம்ம நிர்மலா மாமி துவங்கி வச்சாங்க. கீழே மேலே துவங்கி வச்சு நேற்று மேலவையிலேயே நடந்தது. அப்போ என்னென்னா, நேற்று இரவு பேசிய அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா, ஏன் எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர்ன்ட்டே இருக்கீங்க, பகவான் பேரை அம்பேத்கர் நீங்கள் சொல்கிறது பகவான் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு மோட்ச நாள் கிடச்சிருக்கும். ஏன்னா அடுத்த டைம் நீங்கள் செத்ததுக்கப்புறம் மோட்சம் கிடைக்கின்றது நாசுக்கா, உங்களுக்கு மோட்ச நாளும் கிடைக்கும். சும்மா வெட்டியா அம்பேத்கர்னு எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கரா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சை பேசினது கொந்தளிச்சிட்டாங்க எதிர்கட்சிகள்லாம். அப்பயே பயங்கரமாக இது பண்ணாங்க, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதுதான் நாடு முழுவதும் பெரிய விஷயமா இருக்குது. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இது இப்போ மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி, இது வரைக்கும் எவனாக இருந்தாலும் யாராக இருந்தால் வாங்கடா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு சொல்லிட்டு இருந்த அமித்ஷாவை ஆட வச்சுருக்கு, ப்ரெஸ் மீட் வைக்க வச்சுருக்கு, உளர வச்சுருக்கு, கொதிக்க வச்சுருக்கு, கொந்தளிக்க வச்சுருக்கு, பதட்டப்பட வைத்திருக்கிறது. இப்படி பல ரூபத்தை காட்டியிருக்கு இந்த ஒரு வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நேற்று அமித்ஷா அப்படி பேசினோடனே என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் இதை பிடிச்சிச்சு. மல்லிகார்ஜுன கார்கே மிக கடுமையான எதிர்ப்பு பதிவு செஞ்சார். நாடு முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்கள்லேயும் அமித்ஷாவை பதவி விலகு, அமித்ஷாவை பதவி விட்டு நீக்கு, மோடியை அமித்ஷாவை நீக்கு அப்படின்ற மாதிரியான கோஷங்கள் நாடு முழுவதும் எழுந்திருக்கு. அமித்ஷாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்திச்சு. நெருக்கடி உடனே என்ன பண்ணுறாருன்னா, வாயில் வடை சுடுற மாதிரி இது சான்சாத் டிவி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிவி இருக்கு இல்லையா, தூர்தர்ஷன், அதுக்கு ஒரு பேர் புதுசாக வச்சுருக்காங்க. பழைய கிழவிக்கு புது பேரை வச்ச மாதிரி சான்சாத்துன்னு வச்சுருக்காங்க. இல்லை, இதில் லைவ் வந்தது. அமித்ஷா பேசுனது லைவாக எல்லோரும் பார்த்துருக்காங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை போயிட்டு ஏஐ டெக்னாலஜியில் நான் சொன்னதை திருத்தி சொல்லிட்டாங்கன்னு ஒரு உள்துறை அமைச்சர், ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சர் பேசுகிற பேச்சா இது. இவரெல்லாம் எப்படி நம்புறது? இவரெல்லாம் என்ன நம்பகத்தன்மை இருக்குது இவர்கள் மீதெல்லாம்? மக்கள் எப்படி இவர்களெல்லாம் நம்புவார்கள்? முண்டை முழிக்க நாடாளுமன்றத்தில், அதுவும் மாநிலங்களவையில் பேசிட்டு, அது சன்சார் டிவியில் லைவாக மக்கள் பூராமே பார்த்துட்டாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்துட்டாங்க. எல்லோரும் பார்த்ததுக்கப்புறம் இது ஏஐ டெக்னாலஜியில் என்னை ஒழித்து கட்டுவதற்காக செய்யப்பட்ட சதி அப்படின்னு ஒரு அமைச்சர், அதுவும் உள்துறை அமைச்சர் பேசுகிறது எவ்வளோ கேவலம் பாருங்கள். எந்த நாட்டிலையுமே இப்படி நடந்தது கிடையாது. இவ்வளோ பெரிய பொய்யர்களும் டுபாக்கூர்களும் எந்த நாட்டிலையுமே அமைச்சராக இருந்ததில்லை, இப்படி பேசியதும் கிடையாது. ஏன்னா ஒரு கருத்தை சொல்லிவிட்டா அப்போ இவங்க ஆள் மனசில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்போ புரிஞ்சுங்க நீங்கள். அம்பேத்கர்னு சொல்லாத, பகவான் பேரை சொன்னேன்னா அப்போ அம்பேத்கரை ரொம்ப மற்ற ரகமாக அம்பேத்கர் எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர்ன்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது தான் இப்போ மிகப்பெரிய அளவில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ அடுத்து கொண்டியை போட்டு ஆளுக்கு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு கேள்வியாக சந்திரபாபு நாயுடுடையும் நிதிஷ்குமார்ட்டையும் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன கேட்குறாப்புலன்னா, சரி நீங்கள் ஆதரவு தரீங்கல்ல, இப்போ அம்பேத்கரை இவ்வளோ கேவலமாக விமர்சித்த, அம்பேத்கர் அரசியல் சாசனம் எழுதப்பட்ட ஒரு மேதை, அவர் உயிருடன் இருந்து அந்த பதவியிலிருந்து சட்டங்களை இயற்றி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கவரை அவமதிச்சிருக்காங்க. இதற்கு நீங்களும் உடந்தையா? உங்கள் கருத்து என்ன? உடனே நீங்கள் இப்போ ஆட்சியை கவிழ்த்திருக்க வேண்டாமா? அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை வாங்கியிருக்க வேண்டாமா? அப்படி வாங்கலை அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன? அந்த அம்பேத்கர் விவகாரத்தில் இவர்கள் சொன்ன விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி கிண்டி விட்டுருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். இது இவர்கள் 2 பேர் சைலண்டாக தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது இங்கே பீகாரில். சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுவார்? அவர் இப்போ காசு கேட்டுட்டு அவர் மாநிலத்தை வளர்ச்சி அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அவர் கவுத்தி விட முடியாதுல்ல. இப்போ மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்கன்னா அம்பேத்கர் ஒரு நாட்டுடைய சட்டங்களை வடிவமைத்து சட்டமேதை என்று அழைக்கப்படக்கூடிய ஒருத்தரை
ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இவ்வளோ இதாக வந்து பேசுகிறாரு, நாடாளுமன்றத்திலே பேசியிருக்காரு. அது டிவியில் ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறமும் உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன வாபஸ் வாங்க போகிறீங்களா, இல்லை அவர்களுக்கு ஆதரவாக இருக்கீங்களா? அப்போ நீங்களும் அம்பேத்கரை பற்றி அமித்ஷாவுடைய விமர்சனம் சரின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு நெருக்கடி இவர்களுக்கு வந்திருக்கு. இது போக மல்லிகார்ஜுன கார்கே வந்து சவால் விட்டுருக்காரு. அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இன்னைக்கு இரவு 12 மணிக்குள்ளே ஒன்று அமித்ஷா பதவி விலகணும், இல்லைன்னா மத்திய அரசு இல்லை மோடி அவரை பதவி நீக்கம் செய்யணும். செய்யலைன்னா நடக்கிறத பாரு அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள், அனைத்து எதிர்க்கட்சிகளும், நீங்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க, தூங்கிட்டு இருந்த விஜயெல்லாம் கொந்தளிக்கிற அளவுக்கு ஆகிவிட்டாங்க. அதாவது என்ன அடித்தாலும் தாங்குவாண்டான்ற மாதிரி அரசியல் செய்து கொண்டிருந்த விஜய் மற்றும் அண்ணன் சீமான் எல்லாருமே கொந்தளிச்சு போய், ஏன்னா சீமானுக்கெல்லாம் தமிழன் தான் இருந்தாலும் அந்த ரத்தத்தில் கொஞ்ச நாள் ஓடும்ல. இந்த டைஃபாய்டு காய்ச்சல்லாம் சொல்லுவாங்க, இந்த வருஷம் வந்துச்சுன்னா கரெக்டாக அதே அடுத்த வருஷத்தில் மீண்டும் அந்த வைரஸ் வந்து எப்படின்னா வயிற்றுக்குள்ள உள்ள டிஷ்யூ இருக்குல்ல, டிஷ்யூவில் போய் தூங்கிடுமா. ரைட்டா? கரெக்டாக 365 நாளுக்கு அப்புறம் அது முழிச்சு திருப்பியும் அந்த 365 நாள் கழிச்சு திருப்பி டைஃபாய்டு காய்ச்சல் வருமா. அந்த வைரஸ் அங்கேயே தூங்கிட்டு இருக்குமா. இப்படி ஒரு 2-3 வருஷம் ஆனால் தான் அந்த வைரஸ் வந்து டெஃப்யூஸ் ஆகுமா. சரியா? அந்த மாதிரி தமிழன் என்கிற அந்த ஜீன் உள்ளே இருக்குல்ல கொஞ்ச நாளும் சீமானுக்கு. சீமானே கொந்தளிக்க வச்சுருக்காருன்னா பார்த்தீங்க அமித்ஷா. புரியுதா? சீமான் ஒரு பக்கம் கொந்தளிச்சிருக்காப்புல. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிட்டு இருந்த விஜய் தட்டி எழுப்பின மாதிரி திடீர்னு சுடுதண்ணியை தூக்கி ஊற்றினா எப்படி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி திடீர்னு அம்பேத்கரை பற்றி பேசிட்டியா, பேரை சொல்லலை, ஏன்னா முதலாளி அவர் தான், இருந்தாலும் முதலாளி பேரை சொல்லாமே உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். எந்த உள்துறை அமைச்சர்? ஆஸ்திரேலியா உள்துறை அமைச்சரா இல்லை கனடா உள்துறை அமைச்சரா அப்படின்னு கூட. ஆனால் இருந்தாலும் அந்த உணர்வுபூர்வமாக பேச்சிருக்காப்புல, அதை வரவேற்கணும். உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் பேரை கூட சொன்னாமல். இந்த கிராமத்துல எல்லாம் அந்த காலத்தில் புருஷன் பேர் என்னம்மா அப்படின்வாங்க, இது அது வெங்காயம் உருளைக்கிழங்குன்னுவாங்க, இந்த அந்த மாதிரி எப்படின்வாங்க. ஏன்னா பேரை சொல்லக்கூடாதான். உயரமாக பணமரம், ஆமாம் ஆமாம், இதோடு இருப்பார் வேலோட, முருகனா அப்படின்னு எழுதிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பேரை சொல்லாமல் விஜய் வந்து அமித்ஷாவை சொல்லியிருக்காப்புல உள்துறை அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வந்து தூங்கி கொண்டிருந்தவர்களையும் இந்த மாதிரி இப்போ காசு வாங்கி திங்கிறவர்களையும் முதலாளி என்று நினைப்பவர்களை கூட வந்து இந்த மாதிரி வந்து உயிர்த்தலை செய்து கண்டனத்தை பதிவு செய்யும் அளவிற்கு தூண்டி விட்டுருக்காரு அமித்ஷா அப்படின்னு பார்க்குறோம். எனவே அமித்ஷாவுக்கு வந்து கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படியாக இருந்தாலும் நிச்சயமாக இது வந்து அவர்களுக்கு புடிங்கிட்டு போக போகுது. இது ஒரு சரிவின் துவக்கமாக எடுத்துக்கலாம். ஏற்கனவே மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடி சர்வதேச அளவில் இருக்குது. அதானிக்கு நெருக்கடி இருக்குது. அதானியை வச்சு மோடிக்கு செக் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவருடைய நெருங்கிய நண்பரும் அவர் நகமும் சதயமாக இருக்கக்கூடிய அமித்ஷா பதவிக்கும் இப்போது ஆப்பு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இது சாதாரண விஷயமாக முடியாது. இது பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயமாக பூதாகரம் எடுத்து இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பூராமே இதாகும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எதுக்காக அமித்ஷா இந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேசணும்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு தீய திட்டத்தை இந்த நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து 2/3 மெஜாரிட்டி இல்லாமல் அது தோற்று போச்சு. அந்த வெறியில் தான் இது போன்று அமித்ஷா பேசியிருக்காரு அப்படின்றது தான் ஒரு உண்மையாக நம்ம பார்க்கலாம். ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.